மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தமிழகம் முழுவதும் இன்றும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பல இடங்களில் கட்சிகளை மீறி பொதுமக்களும் திரண்டு வந்து மரியாதை செலுத்தினர். கோவையை அடுத்த உடையாம்பாளையம் பகுதியில் ஜெயலலிதாவிற்கு பிடித்த உணவு வகைகள் என்று கூறப்படும் பொங்கல், உருளைக்கிழங்கு பொரியல் உள்ளிட்டவற்றை படையலாக வைத்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் அந்த பகுதி மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சேலம் அதிமுக எம்பி, எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த மௌன ஊர்வலம் பழைய பேருந்து அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு நிறைவடைந்தது. மயிலாடுதுறையில் நடந்த மௌன ஊர்வலத்தில் 2000த்திற்கும் அதிகமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதில் அதிமுகவினர் மட்டுமின்றி பிற கட்சியினரும் பங்கேற்றனர். திருச்சியில் மரக்கடை பகுதியிலிருந்து அண்ணா சிலை வரை ஊர்வலமாக நடந்து சென்று மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜெயலலிதாவின் உருவப்படம் கொண்ட பெரிய பதாகையை ஏந்திய வாகனம் ஒன்றும் ஊர்வலமாக சென்றது. அண்ணா சிலை அருகே ஜேவின் உருவப்படம் வைத்து பாலூற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அதிமுகவினர் சிலர் மொட்டையடித்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கடற்கரை நோக்கி பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோல 3 நாள் துக்கத்திற்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் மறைந்த முதலமைச்சருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.